பெஸ்ட் லவ் ரிலேஷனை எல்லாமே ஜென்யூனாக ஷேர் பண்ணிக்கணும், கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும், நம்பிக்கை வைக்கணும், அதுதான், அவ்வளோதான். பேரு சிம்ரன். சிம்ரன். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சிம்ரன். சிமு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கேன், ஒரு பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இதுலேருந்து சீக்கிரமாக வெளில வந்துடலாம். லவ் அப்படி கிடையாதுல, ஒருத்தங்களை பார்த்தோன்னே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன உடனே உங்களுக்கு என்ன ஸ்டேக் ஆகுது? ஆக்சுவலி வேண்டாமே அப்படியே ஓடிடலாம். லவ் மேரேஜ் சீரியஸாக வேணாம், அரேஞ்ச் மேரேஜ் கூட ஓகே. மேரேஜே வேணாம் தான், அப்படிதான் தோணுது. எதனால? ஆக்சுவலி அது வெறுப்பு வந்துருச்சு மேரேஜ்னாலே. ஒரு நல்ல ட்ரூ லவ் இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால சீரியஸாகவே அது மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கணும் இல்லையா, ஒரு ஜென்யூன் இல்லை. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், லவ்வில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கப் இருக்கும். ஸோ அதே சேம் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கப் இருக்கும். இது ரெண்டுத்துல இது ரொம்ப பெயின்ஃபுல்லான பிரேக்கப் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரெண்டுமே வந்துட்டு ரெண்டு சைடில் பார்க்கும்போது பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். இல்லை ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ நீங்கள் எப்பயாச்சும் ஃபீல் பண்ண வரைக்கும்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, பிகாஸ் நான் ரெண்டுலேயுமே பிரேக் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரியும். ஸோ இந்த பக்கம் பார்த்தா நம்ம வந்துட்டு லைஃப் லாங் அவங்க தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி வச்சுருப்போம் கொஞ்சம் ட்ரீம்ஸு. பட் இந்த சைட் பார்த்தாலுமே அப்படி தான், நம்மளுக்கான ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு இவங்கள தான் லைஃப் லாங் நினச்சி வச்சுருப்போம். ஸோ ரெண்டுமே பெயின்ஃபுல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ மீன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு பிரேக்கப் நடந்திருக்கு, அதே சேம் டைம் உங்களுக்கு லவ்லையுமே ஒரு பிரேக்கப் நடந்திருக்கு. ஸோ ரெண்டுத்துலேருந்து எதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து வந்துட்டேன். ஆக்சுவலாக லவ்வில் பிகாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு நம்மளுக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கேன், ஒரு பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இதுலேருந்து சீக்கிரமாக வெளில வந்துடலாம். லவ் அப்படி கிடையாதுல, ஒருத்தங்களை பார்த்தோன்னே ஓகே ஒன்றை விட்டாச்சு நான் அடுத்தவங்க கூட போகலாம் அப்படின்னு கிடையாதுல்ல. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அது இன்னும் ரொம்ப பெயின்ஃபுல்னு நான் சொல்லுவேன். ஓகே, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி இப்போ வெளியே வந்துட்டீங்களா? ஃபேராக இல்லை, பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரும் ஈக்குவலாக. அதே மெயின் ரீசன் அதுதான். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே எவ்வளோ இஷ்யூஸ்னாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதுதான் மெயின் ரீசன். பெஸ்ட் லவ் ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கும்? பெஸ்ட் லவ் ரிலேஷனை எல்லாமே ஜென்யூனாக ஷேர் பண்ணிக்கணும், கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும், நம்பிக்கை வைக்கணும், அதுதான், அவ்வளோதான். அது இருந்தாலே போதும். அது மாதிரி பர்சனல் எப்பயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இதுவரையும் என் லைஃப்பில் யாரும் வரலை. ஸோ அதனால தான் எனக்கு ஹோப் கூட இல்லை லவ் மேலே. ஸோ பார்ப்போம் இனிமேல் யாராவது வராங்க. லவ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கான்ட்ரவர்சி ஆகிட்டாங்க. ஸோ ஆனால் அதை தாண்டி ஒரு நல்ல விஷயம் தானே, ஒரு அழகான விஷயம் ஃபர்ஸ்ட் இருந்தப்ப அது இப்படி மாறினதுக்கான காரணம் யாருன்னு நினைக்கிறேன்? மெனி பீப்புள் தான், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான். ஒரு லிமிட் மேலே அவங்க லவ் அப்படின்றதே தாண்டி வேறு ரிலேஷன்ஷிப் நேம்ஸ் வச்சு அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால பியூர் லவ்னாலே என்னன்னு தெரியாமல் போயிட்டு. இப்போ லவ் பண்ணுறவங்களுக்குலாம் ஓவராலாக நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னா? எனக்கு போதும் முடிச்சலாம் போதும். சரி, ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலி கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு யோசித்தேன். பட் அது இன்னும் நான் கன்சிஸ்டண்டாக இல்லை. எதனால அது இல்லைன்னு சொல்லிட்டு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ், அது வந்துட்டு டே டு டே லைஃப்பில் ஒரு பார்ட்டாக ஆக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பட் அது வந்துட்டு நான் கிளியராக இல்லை, அப்பப்போ பிரேக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹாய். ஹாய். உங்கள் பேர்? சிமு. சிம்ரன். சிம்ரன். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சிம்ரன். சிமு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின். ஆக்சுவலி அவங்க பேர் வச்சிருக்கீங்க. ஸோ அதனால வேணா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன் சிம்ரன் பேர் வச்சதுனால. ஓகேவா? ஓகே, இப்போ என்னன்னா ஒரு டங் ட்விஸ்டரோட சொல்கிறேன், அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேவா? சும்மா ஈஸியாகவே சொல்கிறேன். கோடாரி கல்லடலை. கூடாரி கலக்க. எக்ஸாக்ட்லி அதுதான். பட் ஆனால் கரெக்டாக சொல்லிடுங்க. எக்ஸாக்ட்லி அதான், பட் கரெக்டாக சொல்லிடுங்க. கோடாரி கல்லடலை, அதுதான் கல்லடலை. கலட்டலையா? ஐயோ, திருப்பி நான் ஒன் டைம் சொல்கிறேன். ஓகேவா? கோடாரி கல்லடலை. கோடாரி கலடலை. வாவ் வாவ் வாவ். கரெக்டாக தப்பா சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, கரெக்டாக சொல்லிட்டீங்க. இன்னும் சொல்கிறேன். இது யார் தச்ச சட்டை? தாத்தா தச்ச சட்டை. எனக்கு தமிழே தெரியாது, ஏன்டானே இப்படி பண்ற அப்படின்றீங்களா? சாய்ஸ் ப்ளீஸ். வரலையா? சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் மாதிரி. சரி, ஓகே, நான் இன்னும் ஈஸியாவே கேக்குறேன். உங்களை மாதிரி அழகா இருக்கணும் என்ன பண்ணணும்? என்னங்க யோசிக்கிறீங்க? உங்களை மாதிரி அழகா இருக்கணும்னு என்ன பண்ணணும்? ஏதாச்சும் டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா பாக்குற பசங்களுக்கு இருக்கட்டும் இல்ல பொண்ணுங்களுக்கு இருக்கட்டும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஏதாச்சும் டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா பாக்குற பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கேள்வி. லவ்ல இருந்து இப்பதான் வந்துட்டு இருக்கேன். என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு? நம்ம வந்துட்டு சட்டையை பிடிச்சிட்டு இது ரீசன் இல்லடா. ஒருத்தவங்க வந்துட்டு எப்போ நம்மள பிரேக் பண்றாங்களோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த
ரைட்ஸ் கிடையாது அவங்க கிட்ட கேட்கறதுக்காக. ஓகே. எஸ். ஸோ ஆக்சுவலாக அந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா, அப்போ ஒரு பெயின் இருந்திருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ அது எப்படி இருந்துச்சு, அதை எப்படிலாம் ஃபீல் பண்ணீங்க, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப என்னெல்லாம் பண்ணீங்க? ட்ராமட்டிக்காக இருந்துச்சு. லைக் ரொம்ப ட்ராமடைஸ்டாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு வழியாக அதுலேருந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆனாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல, ரீசனே இல்லாமல் பிரேக்கப் பண்ணிட்டு போகிறது, சும்மா ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் இது பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி பர்சனுக்குலாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்லணுன்னா லைக் டைம் பாஸ்க்காக எதுவும் பண்ணாதீங்க. உங்களால் வந்துட்டு ட்ரஸ்டபுளாக இருக்க முடியும் அப்படின்னா மட்டும் லவ் பண்ணுங்கள். இல்லைனா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இதுலேயே மோட்லேயே இருந்துக்கோங்க. ஜஸ்ட் ஒருத்தங்களை ஹார்ட் பிரேக் சும்மா பண்ணாதீங்க. அது அவங்களுக்கு எவ்வளோ எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது அது நீங்களே ஃபீல் பண்ணாதான் சப்போஸ் உங்களுக்கு அது புரியும். எஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் உண்மையாக கேட்குறேன். Nothing. எதுவுமே பண்ண வேணாம். God's gift, natural beauty. ரியலி? Yeah. காட் கிஃப்ட்ன்றாங்க. ஸோ நமக்குலாம் அந்த காடு கொஞ்சம் பார்த்துருந்தானா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அவர் பார்க்காதனால இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்னொன்று கேட்குறேன், உங்களை இம்ப்ரெஸ் பண்ண என்ன பண்ணணும்? Loving or caring இருக்கும். ரெண்டுமே. Support. ஓ, Loyal இருக்கும். லாயலாக இருக்கும். போயிட்டே இருக்கும் சொல்லு. மிஸ்ட் கொஞ்சம். அப்படி பண்ணால் இம்ப்ரெஸ் ஆயிருவீங்களா? Maybe, may not be. எனக்கு இன்னொரு கொஸ்டின் ஆக்சுவலாக, ஆல்ரெடி இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்களா யார்கிட்ட? ஜென்ரலா? என்ன இம்ப்ரெஸ் பண்ற ஈஸி இல்லப்பா. அப்படியா? ஓகே, உங்க சார்பா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா சொல்லுவேன். ஆனால் அவங்க அம்மா ஆப்போசிட்ல இருக்காங்க, அதனால மம்மியை விட்டு போயிட்டாங்களே. இல்ல அங்க நிக்கிறாங்க, கவலைப்படாதீங்க. சோ அப்ப இதெல்லாம் பண்ணா இம்ப்ரெஸ் ஆயிருவீங்க. Maybe, may not be. அது ஓகே. அந்த மாதிரி பாத்துருக்கீங்க எப்பயாச்சும் ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்காங்களா பசங்க? அப்ப என்ன சொன்னீங்க? நோ. தெரியும் இந்த மாதிரி இருக்க பொண்ணுங்களா எடுத்த உடனே நோன்னு சொல்லிடுவீங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லையா? Maybe. மேபி. சரி, ஒருவேளை நீங்க சப்போஸ் ஓகே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்சன் எப்படி இருக்கணும்? சொன்னேனே, loving, caring, supportive, ஓகே. cute, romantic. ஓகே தான். இல்லையா? ஓ, அந்த இதுல நம்ம இல்ல போல இருக்கு. இல்ல அப்படி இல்ல. Okay. Maybe. எனக்கு என்ன தெரியும்? ஓகே. நான் என்னமோ ட்ரை பண்றேன், இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு பாக்குறேன். மேபி அவங்க இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன்றாங்கப்பா. நான் என்ன பண்றது? உங்க சார்பா நானும் சில பலலாம் ட்ரை பண்ணிட்டேன். மேபி இதை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, அவங்க என்ன பண்ணா இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைமே கமெண்ட்ல வந்துச்சு நிறைய. இல்ல இந்த தடவை அப்படிலாம் வராது, கொஞ்சம் பாசிட்டிவாவே வரும். ட்ரை பண்ணலாம்.